நம்ம ஆனந்தி தன்னோட அக்காவோட கல்யாணத்தை வந்து பார்த்தீங்கன்னா நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து போராடிட்டு இருந்தாங்க. ஏன்னா இந்த ஒரு 7,00,000 நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி. ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மகேஷ் சார் தான் இதை பிளான் பண்ணாங்க அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம ஆனந்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். ஆனால் ஆனந்திக்கு தெரியும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அன்பு மூலியமா தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தெரிய வந்துச்சு. ஏன்னா ஏற்கனவே நடந்த மாதிரி அழகன் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்தி நினைச்சுக்க கூடாது அப்படின்றதுக்காக இந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டா வந்து சொல்லிட்டாங்க. சரி இப்படி சொல்லும் போதும் கூட வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது. பட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆனந்தி ஜெயிக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மனசை தளர விட்டாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி மோட்டிவ் கொடுத்த நம்ம அன்புவா இருந்தாலும் சரி, மகேஷ் சாரா இருந்தாலும் சரி, எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவுதான் முடிஞ்சது அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கும்போது தான் ஆனந்தி வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த மிஷின்ல உட்காந்து ஒரு வைராகியத்தோட வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பீஸையுமே தைச்சு முடிச்சு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 30-40 பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பின்தங்கி இருந்தவங்க ஆனா லீடிங்ல வந்தது மட்டும் இல்லாம யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து பீஸ் எல்லாத்தையுமே தைச்சு முடிச்சாங்க. அந்த ஒரு விஷயம் நல்லதா முடிஞ்சதா அப்படின்னு கேட்டா சூப்பராகவே முடிஞ்சிச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதுவும் நம்ம மகேஷ் சார் வந்து இன்னும் வந்து நம்ம ஆனந்துக்கு பெருமையை சேர்த்து தர்றது மட்டும் இல்லாம இப்போ இவங்க வந்து அந்த கருணாகரன் மித்ரா இவங்க எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தாங்க இல்லையா நம்ம ஆனந்தி ஜெயிக்கவே மாட்டாங்கன்னு சொல்லிட்டு வந்து சொல்லி அந்த ஒரு விஷயத்த வந்து உடைச்சு அவங்க கையாலே வந்து இந்த ஒரு பிரைஸை வந்து கொடுக்க வைக்கிறாங்க. எல்லாரோட முகத்துலயும் இப்போ கரிய பூசின நம்ம ஆனந்தி இருந்துட்டு நேரா வந்து ஹாஸ்டலுக்கு போக ஆரம்பிச்சாங்க. அங்கே போனதுக்கு அப்புறமா அதாவது அந்த மேடத்துக்கிட்ட வந்து இந்த மாதிரி தான் நான் வந்து ஜெயிச்சிட்டேன் அப்படி இப்படின்ற வந்து சொன்னோடனே இங்கே நிறைய பேருக்கு வந்து நீ ஜெயிச்சது கொஞ்சம் கூட பிடிக்கலமா, நீ எல்லாருக்கிட்டையும் கேர்ஃபுல்லாக வந்து இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் வந்து நீ ஜெயிச்சது ரொம்ப நல்லது, வாழ்த்துக்கள்மா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்ம ஆனந்தியோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து நம்ம ஆனந்திக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நீ நினைச்சது எல்லாமே நடந்துட்டு இருக்கு, ரொம்ப சூப்பர் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்ததான் இந்த பணத்தை வந்து முதல்ல அப்பா கிட்ட வந்து கொடுக்கணும். ஏன்னா இந்த கல்யாணமே வந்து என்ன நம்பி தான் இருந்துட்டு இருந்துச்சு. அதாவது இந்த இடத்துல வந்து நம்ம ஆனந்தி எந்த ஒரு நம்பிக்கையில இவ்வளவு பணம் வந்து நான் வந்து புரட்டுறேன் அப்படின்னு வந்து சொன்னாங்கன்னு சொல்லிட்டு வந்து தெரியுது. ஆனா மகேஷ் சார் செஞ்ச ஹெல்ப்னால வந்து இப்போ எல்லாமே நல்லபடியா நடந்துச்சு. சரி ஓகே இப்படி வந்து நடந்துட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சா, ஆனா இப்போ நம்ம மகேஷ் சார் கிட்ட வந்து உண்மையை சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா மகேஷ் சார் மட்டும் தான் வந்து ஆனந்தியை லவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஆனந்தி வந்து நம்ம அன்பு தான் லவ் பண்றாங்க. அன்புவும் ஆனந்தி 2 பேரும் வந்து உயிருக்கு உயிரா லவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த ஒரு விஷயத்தை வந்து சீக்கிரமா அவரோட மனசு கஷ்டப்படாத மாதிரி வந்து நம்ம வந்து சொல்லி ஆகணும். இல்ல அப்படின்னா அது மிக மிக பிரச்சனைல வந்து போய் முடியும். எப்படியாச்சும் வந்து சீக்கிரம் அதுக்காக வந்து ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்ற வந்து சொல்லி ஆனந்தி வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க. எனக்கும் வந்து அதுதான் தோணுது ஆனந்தி. ஏன்னா உன் மேல வந்து அவர் அந்த அளவுக்கு அளவு கடந்த அன்பு, பாசம், காதல் இது எல்லாத்தையுமே வச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் வந்து இதை கேர்ஃபுல்லா தான் சொல்லி ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அடுத்ததான் வந்து மகேஷ் சாருக்கு வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி தான் விஷயம், அது மட்டும் இல்லாமல் வந்து உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், பர்சனல் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதாவது பர்சனல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றதை விட இந்த இடத்துல வந்து இப்போ ஆனந்தியை பத்தி தான் பேசணும் அப்படின்னு உடனே அவரும் வந்து ஓடோடி வந்துடுறாரு. அதுக்கப்புறம் தான் வந்து இப்போ நம்ம அன்பு இருந்துட்டு எல்லா உண்மையுமே வந்து சொல்ல போறாங்க. அந்த அதாவது அந்த அழகன் வேற யாரும் கிடையாது, நான் தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நம்ம ஆனந்தி வந்து தன்னை தான் லவ் பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்ல போறாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.